ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாயாச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆடி வெள்ளி வந்துடுதுங்க. இனிமேட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கும் ஒரு ஒரு இனிப்பு சுவை செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளிக்கு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு கீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து தமிழில் சொன்னாங்கன்னா பாயாசம் சொல்லுவாங்க, ஹிந்தியில் வந்து கீர்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 100 கிராம் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன். இப்போ தண்ணியில் சேர்த்து இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ இதை கழுவிட்டு ஊற வைங்க. ஒரு 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 தடவைக்கு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமேல ஊற வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி சேர்த்து ஊற வச்சுருக்குறோங்க தண்ணியில். ஒரு 4லேருந்து 5 முந்திரி எடுத்துக்கோங்க. இதுவும் அப்படியே ஊறட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 லிட்டரு நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. நல்லா பால் வந்து காயட்டும். பால் நல்லா பொங்கி வரப்போகுதுங்க. நல்லா பொங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்க்கணும். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த அரிசி வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். பால் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம். மீதி எந்த அரிசியில் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராதுங்க. இப்போ சிலர் பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாலில் கலப்பாங்க. ஆனால் வந்து மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த பால்லே தாங்க இந்த பாஸ்மதி ரைஸ் வேகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 லிட்ரு பாலுக்கு 100 கிராம் அரிசி கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அது மட்டும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. நல்லா பாருங்கள், அடுப்பை வந்து பொறுமையாக வச்சிங்கன்னா நீங்கள் அது மாட்டினா அடி பிடிக்காத வேகுங்க. இதே மாதிரி இடையில கிளறி விட்டுட்டு மூடி விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், அரிசி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சின்னு வந்தோம் இல்லைங்களா, அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு இது மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது அந்த சுவை நல்லாயிருக்கும். அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு அந்த கீர் வந்து திக்னஸ் கொடுக்குங்க. சிலர் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸே கொஞ்சம் அரைச்சி சேர்ப்பாங்க. இது கூடவே குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. குங்குமப்பூ சேர்க்கும்போது கலர் நல்லா சூப்பராக இருக்கும். அது ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா டேஸ்ட் ஒன்றும் மாறாது, இல்லைன்னா விட்டுடுங்க. நல்லா அரிசி நல்லா குழையே வேகணுங்க. குழையே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை சேர்க்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா அந்த அரிசி வேகவே வேகாதுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுது. இந்த அளவுக்கு வேகணும். இதில் ஒரு 75 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்குங்க. ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா நல்லா இருக்காதுங்க. நான் இதில் வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். இல்லைனா 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை, அந்த சர்க்கரையுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது கூடவே ஒரு 5 ஏலக்காவும் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் திராட்சை எடுத்துருக்குறேன். இதை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து இதில் தாளித்து போட்டுடலாங்க. நல்லா இந்த அளவுக்கு திராட்சை வதங்கினது இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ இதுவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க.
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நல்லா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அந்த அரிசிலாம் பாருங்கள் நல்லா வெந்து உங்களுக்கு அழகாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இது நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகிடுச்சுன்னா பாலை சூடு பண்ணி இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பரிமாறலாங்க. அவ்வளோதாங்க. இந்த சூப்பரான ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.